இவன் அம்பேத்கரை ஈடுபடுத்தி இருக்கிறது. இதுல பல அரசியல் இருக்குது, மக்கள் உணர வேண்டும். இந்த பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது. தலைவர் தளபதி சும்மா விட மாட்டாரு. அந்த அமித்ஷா பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். பகிரங்கமாக மன்னிப்பு. நான் சொன்னது ஒரு மாதிரி, நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. நீ அறிக்கைலாம் விடுறிய, அப்போ எங்க புத்தி போச்சு பேசும்போது. இந்த பிரச்சனையை தலைவர் தளபதி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அமித்ஷாக்கு 7:30 ஆரம்பிச்சிச்சு. எப்போ நீ அம்பேத்கரை தொட்டுட்டியோ பாஜக அரசு உனக்கு 7:30 ஆரம்பிச்சிச்சு. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஈடுபடுத்திய அந்த போலி என்கவுண்டர், கேடி, ரவுடி, கிரிமினல், தேச துரோகி. அம்பேத்கரை ஒருத்தன் ஈடுபடுத்துறானா அவன் எவனாக இருந்தாலும் அவன் தேச துரோகி தான். ஆனால் அம்பேத்கரை ஈடுபடுத்தியிருக்கிற அமித்ஷாவும் ஒரு தேச துரோகி தான். உடனடியாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ராஜினாமா செய்ய சொல்லிதான் இன்றைக்கு திமுக உடன்பிறப்புகள் அனைத்து தொழிலும் வெற்றிகரமாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு என்றைக்கு அம்பேத்கரை தொட்டியோ பெட்டா மவன பாஜக அரசு சங்கி பசங்களா, உங்களுக்கு இன்னைக்கிலிருந்து 7:30 ஆரம்பம். எவ்வளவு திமுருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட கூட்டல் இருக்காங்களே, அவங்கள என்ன சொல்லலாம்? நம்ம அவங்களை எதில் அடிக்கலாம்? சட்டம் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர், அம்பேத்கர் என்று சொன்னால் சட்டம். த ஃபர்ஸ்ட் இந்தியன் லா மினிஸ்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவர் பேர் சொல்லாம எப்படி பேச முடியும்? எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம். அம்பேத்கரையே பார்லிமெண்ட்ல கேலி கிண்டல் பண்ற மாதிரி அப்படிதான் அந்த பேசுறது. கேலி கிண்டல் பண்ற மாதிரி, யாரா ஒரு உதாசீனப்படுத்துற மாதிரி கிண்டல் பண்றான் அந்த ஆளு. அம்பேத்கர் சொல்றதே ஒரு கேவலமா சொல்றான். ஒன்றிய அமைச்சரா இருக்காரு, வேற யாருன்னா இருந்தா செருப்புல அடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இங்க கூட சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நான் அப்படிதான் பேசுறது. நான் அம்பேத்கர் பேரை சொல்றதை விட கடவுள் பேர் சொன்னீங்க. இத்தனை முறை நீ அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றிய, இதை விட நீ கடவுள் பேர் சொன்னீங்கன்னா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். உனக்கு புண்ணியம் சேரும், நீ சொர்க்கத்து உனக்கு இடம் கிடைக்கும். அம்பேத்கர் அவளை கேவலமா இழிவுபடுத்தி நீ பேசுற. அது பார்லிமெண்ட்ல பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது, ஆர்ப்பாட்டம் நடக்குது. ராகுல் காந்தி கண்டிக்கிறாரு. உன்னுடைய சனாதனத்தை பார்லிமெண்ட்ல நீ காட்டியா? அம்பேத்கரை இழிவுபடுத்தி உன்னுடைய மனு தர்மத்தை காட்டியா? உன்னுடைய மனுசூதியை காட்டியா? கண்டிக்கிறாரு. உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட இனத்தின் தலைவர், தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள், நாங்க ஏன்டா புண்ணியத்தை தேடி போனோம்? நாங்க எதனா பாவம் பண்ணினா தானே புண்ணியத்தை தேடி போறதுக்கு. பாவம் பண்ணிக்கிறது நீங்க புண்ணியத்தை தேடி போங்க. நாங்க மக்கள் பணியாற்றோம். நாங்க அம்பேத்கர் பேர் சொல்லாத வேற யார் பேர் சொல்றது? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது நாங்கள் அம்பேத்கரை தான் விழிப்போம். அம்பேத்கர் பேரை தான் நாங்கள் சொல்லியாக வேண்டும். நாங்கள் சமூக நீதி அரசியல் நடத்துகிறோம். மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதலமைச்சர், அன்பு இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நீ ஒரு ஒன்றிய அமைச்சரா இல்ல டூரிஸ்ட் கைடான்னு கேட்டார். நீ ஒரு ஒன்றிய அமைச்சரா இல்ல டூரிஸ்ட் கைடான்னு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். இன்றைக்கு நாடே தன் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அமித்ஷா கூட விளக்கம், நான் சொன்ன விதம் வேற, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன நீ வேற விதம் சொன்னீங்க சொல்றீங்க? எந்த அளவுக்கு அந்த ஆரிய புத்தி என்றதை நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும் சார். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா, இந்து கடவுளுக்கு நம்ம எல்லாம் கோயில் கட்டுறோம் இல்ல, அந்த மாதிரி அம்பேத்கர் கோயில் கட்டலாம். கடவுளை விட உயர்ந்தவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். நான் ஒரு ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிடுறோம். நானே சொல்றேன், கடவுளை விட உயர்ந்தவர். கடவுளை கண்ணில் பார்க்கல, நம்ம கண்ணில் பார்த்த கடவுள் தான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். நம்மளெல்லாம் இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிற்க வச்சிருக்காரு. இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் அவர் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தார். இந்தியாவினுடைய முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள் கூடுகிற நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை ஒருவன் கேவலப்படுத்தினான் என்று கேட்டால் அவன் எவனாக இருந்தாலும் அவன் தேச துரோகி. இன்று முதல் அந்த நாடாளுமன்றத்துக்கு நுழைய அந்த மனிதனுக்கு தகுதி கிடையாது. உடனடியாக ஒன்றிய அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும். பகிரங்கமாக பொதுவெளியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கேட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் படத்துக்கு கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே, நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் குறித்து எவ்வளோ அவதூறாக, ஒரு இலக்காரணமா கேவலப்படுத்துவது போல் ஈடுபடுத்தி பேசியிருக்கிறார். இன்றைக்கு நாடே பத்தி எறிகிறது. நாடே இல்லை, இந்த உலகமே பத்தி எறிகிறது. ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். அவரை குறித்து அமித்ஷா பேசியது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு நேற்றைக்கே நாடாளுமன்றத்தில் INDA கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்து, இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நேற்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள்
அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், நாடாளுமன்றத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும், பொதுவெளியிலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டு அதை கண்டிக்கின்ற வகையிலே இன்று தமிழகம் முழுவதும் ஒரு தொகுதியிலும் அந்த தொகுதியினுடைய தலைநகரங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நேற்று இரவு அறிவித்து இன்றைக்கு வெற்றிகரமாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் தலைவர் தளபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசியது என்னவென்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். எதிர்க்கட்சிகள் அம்பேத்கர் 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 பொதுவா சொல்றாங்க. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 சொல்றது ஒரு ஃபேஷனா போச்சு. எவ்வளவு திமுரு பாத்தீங்களாங்க, இல்லைங்க? எவ்வளவு திமுருங்க. அந்த பிஜேபி கட்சிக்காரனா போலாமா? அந்த பிஜேபி கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களே அவங்கள என்ன சொல்லலாம்? தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சுக்கிறாங்களே அவங்கள சொல்றேன். நம்ம பக்கத்து மாநிலத்துக்குலாம் நான் போல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட கூட்டணி இருக்காங்களே அவங்கள என்ன சொல்லலாம்? நம்ம அவங்களை எதில் அடிக்கலாம்? திமுகவை எதிர்க்கணும்னா நீ பாஜகவோட கூட்டணி போய் தான் எதிர்க்கணுமா? அந்த ஆள் என்ன பேசுகிறான் பத்தியா? ஒரு ஒன்றிய அமைச்சர், ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அமித்ஷா. இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், நம்மோட கூட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகள், நம்ம பேசும்போது அம்பேத்கர் பேர் சொல்லாத நம்ம பேசவே முடியாது. ஆனால் அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டமே இல்லையே. அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கெல்லாம் வடிவமைத்து தந்தவர், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் சட்ட மாமேத அண்ணல் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். சட்டம் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர், அம்பேத்கர் என்று சொன்னால் சட்டம். த ஃபர்ஸ்ட் இந்தியன் லா மினிஸ்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவர் பேர் சொல்லாம எப்படி பேச முடியும்? நீ எந்த துறையில எதை பேசினாலும் அம்பேத்கர் தொடாம பேசவே முடியாது. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள்னு அவர் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவன், இந்தியாவில் முதல் தலைவன் யார் என்று கேட்டால் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் எல்லாம் அம்பேத்கர் வழியில தான். அவர் பேர் சொல்லாத யார் பேர் சொல்றது? அதுக்கு இந்த அமித்ஷா நேற்று பார்லிமெண்ட்ல பேசும்போது எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம். அம்பேத்கரையே பார்லிமெண்ட்ல கேலி கிண்டல் பண்ற மாதிரி அப்படிதான் அந்த ஆள் பேசுறது. கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஏராளமா, அதாவது என்னன்னு கேட்டா ஒரு உதாசீனப்படுத்துற மாதிரி கிண்டல் பண்றான் அந்த ஆளு. அம்பேத்கர் 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 அவன் சொன்ன அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிந்தியில அம்பேத்கர் சொல்றதே ஒரு கேவலமா சொல்றான். ये क्या है? तो अभी तो फैशन हो गया है ना, अंबेडकर 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 अंबेडकर। भगवान का नाम बोलो। वो अंबेडकर का नाम आप सब बोल रहे हैं ना, अंबेडकर अंबेडकर। भगवान का नाम बोलो, आप सब तो स्वर्ग को जाइएगा। अंबेडकर 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 ये तो फैशन हो गया, आप सब तो अंबेडकर अंबेडकर बार बार बोल रहा है। भगवान का नाम बोलो, भगवान का नाम बोलो, अब सब तो स्वर्ग को जाएगा। ये क्या அம்பேத்கர் ஃபேஷன்? ஒன்றிய அமைச்சரா இருக்காரு, வேற யாருன்னா இந்த செருப்புல அடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இங்க கூட சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்லை, நான் அப்படிதானே பேசுறது. நான் நீ என்ன அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு ஃபேஷனா போய் அதோட கடவுள் பேரு சொல்லு, உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும், 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அம்பேத்கர் பேரை சொல்றதை விட கடவுள் பேர் சொன்னீங்க. இத்தனை முறை நீ அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றிய, இதை விட நீ கடவுள் பேர் சொன்னீங்கன்னா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும், உனக்கு புண்ணியம் சேரும், நீ சொர்க்கத்து உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர்ல சாதாரணமான மினிஸ்டர் இல்ல, மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர், கிட்டத்தட்ட அவரு நிழல் பிரதம மந்திரினே சொல்லலாம். அவர் சொல்றதான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது கட்சியிலும் ஆட்சியிலும். அம்பேத்கர் அவளை கேவலமா இழிவுபடுத்தி நீ பேசுற, அது பார்லிமெண்ட்ல பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, ராகுல் காந்தி கண்டிக்கிறாரு. உன்னுடைய சனாதனத்தை
பார்லிமெண்ட்ல நீ காட்டுறியா? அம்பேத்கரை இழிவுபடுத்தி உன்னுடைய மனு தர்மத்தை காட்டுறியா? உன்னுடைய மனுசூதியை காட்டுறியா? சொல்லி கண்டிக்கிறாரு. உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட இனத்தின் தலைவர், தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள், நாங்க ஏன்டா புண்ணியத்தை தேடி போனோம்? நாங்க எதனா பாவம் பண்ணினா தானே புண்ணியத்தை தேடி போறதுக்கு? பாவம் பண்ணிக்கிறது நீங்க புண்ணியத்தை தேடி போங்க. நாங்க மக்கள் பணி ஆற்றுறோம். நாங்க அம்பேத்கர் பேர் சொல்லாத வேற யார் பேர் சொல்றது? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது நாங்கள் அம்பேத்கரை தான் விழிப்போம். அம்பேத்கர் பெயரை தான் நாங்கள் சொல்லியாக வேண்டும். நாங்கள் சமூக நீதி அரசியல் நடத்துகிறோம். சமூக நீதி அரசியல் நடத்துகிறோம். மக்கள் பணி ஆற்றும் பொழுது அம்பேத்கர் பேர் சொல்லாம வேற யார் பேர் சொல்றது? நாங்க அம்பேத்கர் பேர் தான் சொல்லுவோம். புண்ணியத்தை நீ தேடிப்போ. பாவம் பண்ணிருக்கிறது நீங்க புண்ணியத்தை தேடிப்போங்க. நாங்க அம்பேத்கர் பேர் சொல்லுவோம். அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கிறோம். உடனடியாக பதவி விலகும் சொல்லி இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தன் கண்டனத்தை தெரிவித்தார். நாளைய தமிழகம், மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதலமைச்சர், அன்பு இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நீ ஒரு ஒன்றிய அமைச்சரா இல்லைன்னா டூரிஸ்ட் கைடான்னு கேட்டார். நீ ஒரு ஒன்றிய அமைச்சரா இல்ல டூரிஸ்ட் கைடான்னு கடுமையாக என்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார். இன்றைக்கு நாடே தன் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அமித்ஷா கூட விளக்கம், நான் சொன்ன விதம் வேற, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன நீ வேற விதம் சொன்ன? நீ தான் சொல்றிய ये क्या, ये तो फैशन हो गया है ना, बार बार अब तो अंबेडकर नाम बोल रहा है इधर, बार बार अंबेडकर नाम बोल रहा है. भगवान का नाम बोलो, भगवान का नाम बोलो. तू तो स्वर्ग को जाएगा, तू तो स्वर्ग को जाएगा. भगवान का नाम बोलो. एक फैशन हो गया, बार बार अंबेडकर अंबेडकर अंबेडकर. अब सब तो इधर पार्लियामेंट में बात करना का टाइम में अंबेडकर अंबेडकर. ये क्या फैशन है? भगवान का नाम बोलो. तुम भगवान का नाम बोले तो तू तो स्वर्ग को जाएगा, हम तो तुझे चप्पल में मारेगा அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது எனக்கு. சொர்க்கத்துக்கு போறியா? நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போக தேவையில்லை, நாங்க இங்கே இருக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த ஆரிய புத்தின்றதை நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும் சார். அம்பேத்கர் அங்க இழிவுபடுத்தினான்னா ஒட்டுமொத்த மனித இனத்தை இழிவுபடுத்தியிருக்கான். ஒட்டுமொத்த எல்லா மக்கள், பிராமணர்கள் தவிர எல்லாரும் இழிவுபடுத்திட்டான். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லிம், கிறிஸ்டின் எல்லாரும் அட்சி காலிப்படுத்தான். ஐயா, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துல பிராமணர்கள் தவிர எல்லாருமே தீண்டத்தகாதவங்க தான். பட்டியலினத்தின் மக்கள் மட்டும் தீண்டத்தகாதவங்க கிடையாது. அவனை பொறுத்த மட்டில் தீண்டத்தகாதவன்னா பட்டியலினத்தின் மக்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த கொடுமைக்கெல்லாம் அந்த வன்கொடுமை, அந்த தீண்டாமை, இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். லண்டனிலே கூட அவர் பாதிக்கப்பட்டார். இங்கிருந்து போன பாப்பான் அங்கேயே கூப்பிட்டு இங்கிலீஷ்காரன் சொன்னான், நான் குடிக்கிற தண்ணி கேன்ல அவன் தண்ணி பிடிக்கூடாது, என் பக்கத்தில் உட்கார கூடாது, நான் தங்குற ரூம்ல தங்கக்கூடாது, அவன் தனியா தான் இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு இழிவுபடுத்திட்டான். பாபா சாஹிப் அம்பேத்கரை அவ்வளவு இழிவுபடுத்தினான். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா, இந்து கடவுளுக்கு நம்ம எல்லாம் கோயில் கட்டுறோம் இல்ல, அந்த மாதிரி அம்பேத்கர் கோயில் கட்டலாம். கடவுளை விட உயர்ந்தவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். நான் ஒரு ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிடுறோம் நானே சொல்றேன். கடவுளை விட உயர்ந்தவர். கடவுளை கண்ணில் பார்க்கல, நம்ம கண்ணில் பார்த்த கடவுள் தான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். நம்மளெல்லாம் இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிற்க வச்சிருக்கார். இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் அவர் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அவர் மறைந்து இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்த சமுதாயத்தில் உயர்த்திருப்பவர் யார் என்று கேட்டால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். அவருடைய கனவுகளை தான் இன்றைக்கு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நிறைவேற்றினார். அகில இந்திய அளவில் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு முன்னோடியாக, ரோல் மாடலாக திகழ்ந்தவர் தான் மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இவ பாப்பாம் பொறுத்த வரைக்கும் பூணூல் போடாதவன் அத்தனை பேருமே அவனுக்கு தீண்டத்தகாதவன் தாங்க. நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க, நான் வந்து தேவர், நான் வந்து வன்னியர், நான் வந்து நாடார், நான் வந்து முதலியார், நான் வந்து செட்டியார், நான் வந்து நாயுடு, நான் வந்து ரெட்டியார், நான் வந்து கோனார், இப்படி பல சமுதாயங்கள். நான் பிசி, நான் ஓசி, நான் எம்பிசி தான். அவன் பாப்பான் அரசியல் எப்படின்னு கேட்டா, நல்ல இதுதான் பெரியார் சொன்னார். பாப்பான் அரசியல் எப்படின்னு கேட்டா, அவன் பூணூல் போட்டவன்லாம் உயர்ந்தவன் கிடையாது. ஆசாரி கூட தான் பூணூல் போடுறாங்க. அவன் லிங்காயத்தை ஏத்துக்கிறது இல்லைங்க. பிராமணர்களுக்கு ஈடானவர்கள் லிங்காயத்ஸ் சொல்றவங்க, அவங்களும் பிராமணர்கள் மாதிரி அவங்களும் கோயில்ல பூஜை பண்ணுவாங்க. அவன் லிங்காயத்தை ஏத்துக்கிறது இல்ல. நான் பாப்பான் போடுற பூணூல் நாங்க தான். அதுக்கு அடுத்து அவன் எல்லாருமே தீண்டத்தகாதவன் தான் பாப்பான், தீண்டாமை தான். இதை எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் தொல் திருமாவுடன் பல கூட்டங்களில் பேசியிருப்பாரு. என்னவோ ஷெட்யூல்டு காஸ்ட் தான்
தீண்டத்தகாதவர்கள் என்று பாப்பான்னு நினைக்காதீங்க. பூணூல் போடாதவன் எல்லாருமே அவனுக்கு தீண்டத்தகாதவன் தான். அப்படி எல்லாருமே அவனுக்கு தீண்டத்தகாதவன் தான். அதுதான் நேற்று அமித்ஷா பேசுறது. இன்னும் அவனுக்கு அம்பேத்கர் மேல கோபம் இருக்கு பாருங்க. அவன் பிஜேபி RSS காரங்களுக்கு அவனுக்கு உள்ள கோபம் இருக்குல்ல பாடுறா. பாராளுமன்றத்தில் என்னை எதிர்த்து ராசா பேசுறாரா? ஒரு தலித் சமுதாயத்தில் பிறந்திருக்கிற ராசா ஒரு பேரட்லா படித்து விட்டு பலமுறை ஒன்றிய அமைச்சர், தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னைக்கு சபாநாயகருடைய நாற்காலியிலே ராஜா அமருகிறார். அப்போ எனக்கு ஈக்குவலா ராஜா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், இரண்டாவது முறை எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து கேள்வி கேட்கிறாரா? மோடி விமர்சனம் பண்றாரா? எங்க மாமி நிர்மலா சீதாராமன் விமர்சனம் பண்றாரா? அமித்ஷா விமர்சனம் பண்றாரா? பாஜக அரசு விமர்சனம் பண்றாரா? எத்தனை தலித் அமைப்பு தலைவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறார். ஆளுங்கட்சி பாஜகவிற்கு இன்றைக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்கிறார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அம்பேத்கர் என்கின்ற அந்த ஒரு மனிதன் தானே காரணம். அதான் அந்த அம்பேத்கர் மீது வன்மமா இருக்கிறான். அந்த கோபம், அந்த வன்மத்தை தானே அமித்ஷா வெளிப்படுத்துது. அங்க அமித்ஷா அம்பேத்கர் சொல்றது ஃபேஷனா போச்சு. அதோட நீ கடவுள் பேர் சொன்னா உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும், சொர்க்கத்து இடம் கிடைக்கும். அமித்ஷா பேசணும் போது என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டா, எதிர்கட்சி உறுப்பினர் அத்தனை பேரும் என்ன சொல்றது, அங்க இருக்கிற மைக்க பிடிங்கி மைக்கால் அடிச்சிருக்கணும். இதனால எந்த வழக்கு வந்தாலும் சந்திக்க தயார். அவன் அம்பேத்கரே பேசிட்டான். அப்புறமா வேற என்ன இருக்குது? இந்த நாட்டையே காட்டி கொடுத்த மாதிரியா? எவன் ஒருவன் இந்திய குடிமகனாக பிறந்து அம்பேத்கரை விமர்சனம் செய்கிறானோ அவனை நான் தேச துரோகி என்று சொல்வேன். அம்பேத்கரை எவன் இழிவாக பேசுகிறானோ, அம்பேத்கரை எவன் குறை சொல்லுகிறானோ, அம்பேத்கரை எவன் ஒரு பொது வழியிலே கேவலப்படுத்துகிறானோ, அதுவும் இந்தியாவினுடைய முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள் கூடுகிற நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை ஒருவன் கேவலப்படுத்துகிறான் என்று கேட்டால் அவன் எவனாக இருந்தாலும் அவன் தேச துரோகி. இன்று முதல் அந்த நாடாளுமன்றத்துக்கு நுழைய அந்த மனிதனுக்கு தகுதி கிடையாது. உடனடியாக ஒன்றிய அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும். பகிரங்கமாக பொதுவெளியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கேட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்துக்கு கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இதெல்லாம் விட்டு வச்சா நாடு இன்னும் ஆபத்தா போவாங்க. வேற யாரு பேர் சொல்ற? அம்பேத்கர் பேர் சொல்லாத, சவர்கார் பேர் சொல்றியா? இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் அவன் ஒரு தேச துரோகி. சவர்கார் அவன் பேர் சொல்றியா? சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி ஜெயிலுக்கு போன உடனே அங்க போய் மன்னிப்பு கடிதம், ஒரு முறைக்கு 10 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த தேச துரோகி, ஆங்கிலேயர்களிடம் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் சவர்கார். ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்தவன், கூட்டி கொடுத்தவன் சவர்கார். அவன் பேர் சொல்றியா? அந்தமான் ஜெயிலிருந்து புல்புல் பறவையில போனானே சவர்கார், எத்தனை லெட்டர் எழுதி கொடுத்தான்? அவன் சவர்கார் தேச துரோகி. அவனுடைய பிறந்த நாளுக்கு வருஷம் போய் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சவர்காருக்கு மாலை போட்டு காலில் விழுறாரு. காந்தி சுட்ட கோஷைக்கே வருஷம் போய் மாலை போட்டு காலில் விழுறாருல மோடி. காந்தி சுட்ட கோஷைக்கு எங்களை சவர்கார் வாழ்கன்னு சொல்றியா இல்ல கோட்சே வாழ்கன்னு சொல்றியா? அவன் சவர்கார் யாருங்க? இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் தானே, இங்கிலீஷ்கார்ட்ட மன்னிப்பு கேட்டவன் தானே. அவன்னா சுபாஷ் சந்திர போஸா? ஆங்கிலேயர்கள் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவேன், இந்தியர்கள் என்றால் யார், விடுதலை போராட்டம் என்றால் யார் என்பதை காட்டுவதற்கு பாராளுமன்றத்தினுடைய வளாகத்திற்குள் வெடிகுண்டு வீசியவன் பஞ்சாபின் சிங்கம், விடுதலை சிங்கம், பஞ்சாப் சிங்கம் பகத்சிங். யார் உயிரும் எடுக்கவில்லை. இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் இளைஞர்கள் எந்த அளவுக்கு புயல் மனத்தோடு போர் குணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்கு பாராளுமன்றத்துடைய வளாகத்துக்குள்ளே வெடிகுண்டு வீசி தூக்கு மேடைய பஞ்சுமத்தாக ஏற்றுக்கொண்டு தூக்கு மேடை ஏறி வீரவரணம் அடைந்தானே பகத்சிங்கா அந்த சவர்கார்? அவன் எழுதின லெட்டர் எண்ணி கொண்டு இருக்குது. ஐ அம் ரிக்வெஸ்டிங் வெரி கைண்ட்லி ஜென்ட்லி, ப்ளீஸ் forgive me. I will not ask you freedom at any cost. We don't want freedom. I am not a freedom fighter. Savarkar is not a freedom fighter. Savarkar is a common person. I or my persons, my colleagues, we will not ask East India Company. We will not ask freedom. British government
I am giving assurance to you. We will not ask freedom. We don't want freedom. We are ready to live. We are ready to accept your government, East India Company government. We will be in your shelter. In British government shelter, we will be in your shelter. So you are king for us. You are leader for us. We all will obey British government words. We all will obey your words. So we Indians, we are under your custody. So in your sight, from now onwards, I am not a freedom fighter. I am a common person. I am one common person. I am an Indian citizen in British government. So we don't want freedom. I will not ask you freedom. You please release me immediately. You please release me immediately from this prison. From now onwards, I will not ask you freedom. I am not a freedom fighter. I am a common person. Please forgive me. Please forgive me. Sorry. Please forgive me. பிச்சை எடுத்து இங்கிலீஷ்காரங்கிட்ட பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவன் தானடா அவன் சவர்க்காரு. அவனை ரோல் மாடலா வச்சு ஆட்சி நடத்துறீங்க. தேசத்தந்தை அண்ணல் காந்தியை சுட்டு கொன்னான். அண்ணல் காந்தி இல்லைன்னா விடுதலை இல்லை. அவர் தான் தலைமை தாங்கினாரு. அண்ணல் காந்தியை சுட்டு கொன்னான் கோட்சே. அவனுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் வருஷம் போய் மோடியே போறாரு. போய் கோஷேக்கு போய் மாலை போட்டு வணக்கம் பண்றீங்கன்னா சவர்காரையும் கோஷையும் நீங்க ஒரு தலைவர்களா ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துறவங்க எப்படா நீ எங்க அம்பேத்கரை ஏத்துக்குவ? எப்படி நீ அம்பேத்கரை ஏத்துக்குவ? இதுவரைக்கும் தொடர்ந்த பாஜகனுடைய சங்கிகள் அந்த ஆரிய கூட்டத்தில் எத்தனையோ கொடுமைகளுக்கு இந்தியர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ அடக்குமுறை சட்டங்கள். தளபதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன் இல்லை என்று சொன்னால் இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அந்த டைம்ல தான் கொரோனா வந்துச்சு. தளபதி அந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து அகில இந்திய அளவிலே அவர் தலைமை தாங்கி காஷ்மீரில் தொடங்கி போராட்டம் கன்னியாகுமரி வரை நடத்தினார். அது கரெக்டா கொரோனா அந்த நேரத்தில் வந்துச்சு. அது பிறகு அதை கைவிட்டான். இன்னும் அந்த ஐடியாவில் அவன் இருக்கான். இப்படி எவ்வளவோ சார், இவ்வளவோ அவன் தலம் போய் இடஒதுக்கீடு கேட்டா கொடுப்பானா? இடஒதுக்கீடு அவன். எனவே இந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கிறான் அண்ணல் அம்பேத்கரை. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் பாஜக ஓட்டு போடலாமா, இல்ல பாஜக இருக்கலாமா, இல்ல பாஜகவோட கூட்டணி போலாமா? இன்னைக்கு அம்பேத்கர் தான் எங்க ரோல் மாடல். நாங்க அம்பேத்கருக்கு வீட்டுல செலவு வச்சுக்கிறோம். எங்க அம்பேத்கர்னு பேசுற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தலைவர்கள் நான் சொல்ல மாட்டேன். வியாபாரிங்க, புரோக்கருங்க. நீங்க எல்லாம் அவங்க கூட பயணிக்கிறீங்களே, மக்கள் யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது ஏதோ பிஜேபிக்கு திமுக ஆகாத கொள்கை ரீதியான கண்டிக்கணும்ன்றதுல அவன் எவ்வளவோ பிஜேபி பண்ணிட்டான். எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருந்தாலும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் பிரதமரை கூப்பிடுறோம், ஒன்றிய அமைச்சரை கூப்பிடுறோம். சரி, அவங்க ஆட்சியில் இருக்காங்களே, அப்பயும் நமக்கு அவங்க வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்கல, எதுவும் கொடுக்க மாட்டான்றான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். ஆனா இன்னைக்கு அவன் அடிமடியிலே கை வச்சிட்டான். பாத்தீங்களா? அடிமடியிலே கை வச்சிட்டான். இன்னைக்கு அம்பேத்கரை பேசுறான், நாளைக்கு காந்தியை பேசுறான். இன்னைக்கு அம்பேத்கரை பேசிட்டான் சார், நாளைக்கு காந்தியை பேசுறான். என்ன இது தேசப்பிதா காந்தி 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 காந்தின்னு ஒரு பேசனா போச்சே. அதோட கடவுள் பேர் ஆமா, இன்னைக்கு அம்பேத்கர் சொன்னோம், நாளைக்கு காந்தி சொல்றான். அப்புறமா சுபாஷ் சந்திர போஸ சொல்லுவான். அப்படியே லைனா எல்லாரும் சொல்லின்னு வருவான், யாரெல்லாம் அவனுக்கு ஆவாதோ. அப்போ நம்பனா அடிமைகளா? ஆரிய கூட்டமிடல் அடிமையா கிடைச்சா நம்ம அடிமைகளா? பல வருடங்கள், பல 100 வருடங்கள் இங்கிலீஷ்காரன் அடிமையா இருந்தோம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் தேசத்தந்தை காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், நம்ம தமிழ்நாட்டில் கப்பலோட்டி சிதம்பரனார், வ.உ.சி. சிதம்பரனார், கப்பலோட்டி வ.உ.சி. சிதம்பரனார், மகாகவி பாரதி, திருப்பூர் குமரன், எப்படி எத்தனை பேர் சொல்லலாம், வேலு நாச்சியார், வீரபாண்டி கட்டபொம்மன், பலர் பலர் எல்லாரும் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம இவனுங்கள்ட்ட போய் அடிமையா இருக்கிறதா? இவன் அம்பேத்கரை ஈடுபடுத்தி இருக்கிறது. இதுல பல அரசியல் இருக்குது. இதை மக்கள் உணர வேண்டும். ஆனா தமிழ்நாட்டில் நம்ம அவனுக்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டில் அவன் என்னைக்கும் வளர முடியாது. பிஜேபி அவன் கூட கூட்டணி போறான் பாருங்க தமிழ்நாட்டில். அவனை சொல்லணும்.
இன்னைக்கு துணிச்சலா இந்த தளபதி எதிர்த்தாரு. திமுக எதிர்க்குது, எல்லா கட்சியும் எதிர்க்குது. ஆனா ஒருத்தர் மட்டும் அறிக்கை விடுறாரு. யாரோ ஒருவருக்கு, யாரோ ஒரு சிலருக்கு அண்ணல் அம்பேத்கர் பிடிக்கவில்லை என்று அண்ணே அம்பேத்கர் இப்படி பேசலாமான்னு சொல்லி அப்புறமா இன்னும் கதையா சொல்றார். நல்லா கவனிக்கணும். யாரோ ஒருவருக்கு, யாரோ ஒரு சிலருக்கு அம்பேத்கர் பிடிக்கவில்லை என்று அம்பேத்கர் ஈடுபடுத்தலாமா? அந்த யாரோ ஒருவர் யார சிலர்னு பேர் சொல்றா? அமித்ஷா, அந்த போலி என்கவுண்டர், அந்த கேடி மந்திரி, ரவுடி மந்திரி, அந்த அக்விஸ்ட், அந்த கிரிமினல் மந்திரி அமித்ஷான்னு சொல்லு. ஏன் அமித்ஷா சொல்ல மாட்டான்ற? ஏன்னா ஓனர் பேரு லேபர் சொல்ல மாட்டான். நான் வேற யாரையும் சொல்ல. நம்ம தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. சார்ட்டர்ட் ஃபிளைட்ல ஆசை நாயகி கூட உலா வராரு, கோவாக்கு சுத்தி இருக்கிறாரு ஜாலியா நடிகர் விஜய். அவரை சொல்றேன். அமித்ஷா பேர் சொல்லாம கண்டிக்கிறாராம். ஏன்னா ஓனர் பேர் லேபர் சொல்ல மாட்டான். நான் சொன்னா உங்களுக்கு அப்பெல்லாம் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, அவன் பிஜேபி பி டீம் இல்லடா, அவன் பிஜேபி ஏ டீம் நடிகர் விஜய். 2000 கோடி பணம் கொடுத்தா அவனை கட்சி ஆரம்பிக்க சொல்லிச்சு பிஜேபி. நான் சொன்ன புரியுதா? இப்போ 2000 கோடி விஜய்க்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி 100 கோடி ரூபாய் மாநாடு, 2100 கோடி ரூபாய் பிஜேபி கொடுத்துறான். அவன் அதை வச்சுதான் அரசியல் பண்றான். அதனால அமித்ஷா பேர் சொல்லாம சரி கண்டனம் தெரிவி காட்டி 4 பேர் நம்மள எதனா பேசுவாங்களே, திமுக விடுமா நம்மள தாழ் செத்துருவாங்களேன்னு அமித்ஷா பேர் சொல்லாத யாரோ ஒருவர், யாரோ ஒரு சிலர் அம்பேத்கர் பிடிக்கவில்லை என்று சொல்லி அம்பேத்கரை ஈடுபடுத்துகிறார்னா இந்த அறிக்கை நீங்க செஞ்சீங்க. அமித்ஷா பேர் சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் பிஜேபி காரன் இப்ப தெரிஞ்சு போச்சு அவன் சங்கின்னு. இதோ இன்னைக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டுங்க. இந்த நடிகர் விஜய் திரிஷா கூப்பிட்டு தனி பிளைட்ல கோவாக்கு போனது அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலும் வைரலா போயிடுச்சு, பேப்பர்ல டிவில எல்லாம் வந்துடுச்சு, நாரிடுச்சு. இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சிக்கு தலைவனா இல்லாம ஒரு நடிகரா நீ எவ்வளவு கூப்பிட்டு நீ பிளைட்ல நான் போ, நீ சொகுசா பிளைட்ல நான் போ, ஐட்டம் போ, என்ன பண்றியோ பண்ணிக்க போ, பிளைட்ல நீ என்னன்னா பண்ணிக்கோ, யாரும் உன்னை கேட்க போறது இல்ல, உன்னை யாரும் கேட்க போறது. நீ ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு கட்டணம் பொண்டாட்டி கூட போனா அவனும் கேட்க போறது இல்ல. யாருமே இல்லாம அந்த பிளைட்ல தனியா அவன் மேல நீ கை போட்டோம், 2 பேர் அப்படியே கட்டி புச்சி போட்டோம்லாம் வெளியே வருதுன்னா அங்க இருக்கிறதே 3 பேர், அங்க இருந்தே 2 பேர் தான், எல்லாமே செல்ஃபி தான். பைலட் முன்னாள் பிளைட் ஓட்டுறான், பைலட்டால போட்டோ எடுக்க முடியாது. உள்ள ஏர் ஹோஸ்டஸ் கிடையாது, அந்த சார்ட்டர் ஃபிளைட்ல ஏர் ஹோஸ்டஸ் கிடையாது. அது சும்மா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பறக்கல் ஃபிளைட் ஒரு அது உள்ள ஏர் ஹோஸ்டஸ் இல்ல. நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. நீங்க 2 பேர்ல நீங்க எடுத்த போட்டோ நீங்க தான் வெளியிட்டு இருக்கணும். அந்த போட்டோ அதுக்கு அண்ணாமலை எப்படி விஜயினுடைய தனிமையில் எடுத்த போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு விஜய்க்குன்னு விளக்கு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா? அண்ணாமலை போய் நடிகர் விஜய்க்கு இன்னைக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? நடிகர் விஜயினுடைய போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு? இதுதான் தமிழ்நாடு உளவுத்துறை பாக்குறதா? ஏன்டா கோவால தமிழ்நாடு உளவுத்துறை என்ன வேலை? எவன் எவ்வளவு கட்டி பூசிக்கிறான், எவன் கூட குடும்பம் நடத்துறான், எவன் கூட போய் பிளைட்ல படுத்து கிடக்குறான்னு பாக்குறதா தமிழ்நாடு உளவுத்துறைக்கு வேலை? இது வச்சு எப்படி அரசியல் பண்ணா, எப்படி அந்த போட்டோ வெளியே வந்துச்சுன்னு அப்படியே சப்பு கட்டுறாங்க அண்ணாமலை தம்பி ஆடு. கட்சியில் அண்ணாமலை விஜய்க்கு விலகு பிடிக்கிற வேலை போய் பார்த்துக்கிறேன். இப்போ விஜய்க்கு விலகு பிடிக்கிறேன். நான் ஒன்றிய விமான அமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறேன், ஒன்றிய விமான அமைச்சர்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறேன். விமான நிலையத்துக்கிற போட்டோ எப்படி வெளியே போச்சுன்னா, ஒன்றிய விமான அமைச்சருக்கு எவன் கூட பிளைட்ல போறான், எவன் கூட பிளைட்ல படுத்துக்கிறான்னு பாக்குற வேலையை ஒன்றிய விமான அமைச்சருக்கு அண்ணாமலை பாக்குற வேலை பாருங்க. இவனுங்க தாங்க பிஜேபி RSS ஆரிய கூட்டம். இதுதான் இவன் எப்படிங்க அம்பேத்கர்ல ஏத்துக்குவான்? எனவே இது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. இந்த பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது. தலைவர் தளபதி சும்மா விட மாட்டாரு. அந்த அமித்ஷா பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். பகிரங்கமாக மன்னிப்பு. நான் சொன்னது ஒரு மாதிரி, நீங்க வேற மாதிரி எடுத்துக்கினீங்க. நீ அறிக்கைலாம் விடுறிய, அப்போ எங்க புத்தி போச்சு பேசும்போது? மூடியில் இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை தலைவர் தளபதி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அமித்ஷாக்கு 7.5 ஆரம்பிச்சிச்சு. எப்போ நீ அம்பேத்கரை தொட்டுட்டியோ பாஜக அரசு உனக்கு 7.5 ஆரம்பிச்சிச்சு. எப்படி நாயுடுகார் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க? சந்திரபாபு நாயுடு கார், தெலுங்கு தேசத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு கார் எப்படி ஆதரவு கொடுக்கிறார்? அவன் அம்பேத்கரை பத்தி பேசிட்ட பிறகு எப்படி நிதிஷ்குமார் அங்க ஆதரவு கொடுக்கிறாரு? நிதிஷ்குமார் விட்டுத்தல், அவர் கொள்கை இல்லாதவர். சந்திரபாபு நாயுடு கார் ஒரு நல்ல லீடர். இவ்வளவு பேசின பிறகும் ஒண்ணு என்ன பண்ணணும்? சந்திரபாபு நாயுடு காரு பிரதமர் மோடி கிட்ட அமித்ஷா முதல்ல பதவி ராஜினாமா பண்ண சொல்லலாம். உங்க கூட்டத்தில் இருக்கோம், எங்கனால எங்க ஆட்சியில் இருக்கீங்க, நாங்களும் போய் எங்க ஸ்டேட்ல அரசியல் பண்ணி ஆகணும். அம்பேத்கர் இந்த பேச்சு பேசின பிறகு அப்படிப்பட்ட ஒரு நம்ம நபரை நீங்க அமைச்சரோட வச்சிருக்க கூடாது. உடனடியாக அமைச்சர் பதவியில் தூக்குங்க.
இல்லைனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதுன்னு சந்திரபாபு நாயுடு கார் போய் அமித்ஷா கிட்ட சந்திரபாபு நாயுடு அமித்ஷா பதவி ராஜினாமா பண்ண சொல்லணும், மோடி கிட்ட சொல்லணும். இல்லைன்னா நான் ஆதரவு வாபஸ் வாங்குவேன் நாயுடு சொல்லணும். அப்போ அவர் நல்ல லீடர். இது வரைக்கும் அவர் என்ன வாய் திறந்தா என்ன கண்டிச்சிருப்பாரு. பட் இப்படி ஒரு கோரிக்கை நாயுடு கார் வைக்கணும் மோடி கிட்ட. அமித்ஷாவை உடனடியா ராஜினாமா பண்ண சொல்லு, இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஆதரவை நான் வாபஸ் வாங்கிக்குவேன், ஆட்சிக்கு வந்துடும். அம்பேத்கர்னா யாருன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியும். எனவே தேசத்தந்தை, தேசப்பிதா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஈடுபடுத்திய அந்த போலி என்கவுண்டர், கேடி, ரவுடி, கிரிமினல், தேச துரோகி. அம்பேத்கரை ஒருத்தன் ஈடுபடுத்துறானா அவன் எவனாக இருந்தாலும் அவன் தேச துரோகி தான். ஆனால் அம்பேத்கரை ஈடுபடுத்தியிருக்கிற அமித்ஷாவும் ஒரு தேச துரோகி தான். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஈடுபடுத்திய தேச துரோகி அந்த அமித்ஷா, போலி என்கவுண்டர் அமித்ஷா உடனடியாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டும், பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் கண்டித்திருக்கிறார். ராஜினாமா செய்ய சொல்லிதான் இன்றைக்கு திமுக உடன்பிறப்புகள் அனைத்து தொழிலிலும் வெற்றிகரமாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவளவர்கள் கூட தமிழ்நாட்டில் எல்லா ரயில் நிலையங்களிலும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது. எனவே பாஜகவிற்கு என்றைக்கு அம்பேத்கர் தொட்டியோ வெட்டா மவன பாஜக அரசு சங்கி பசங்களா உங்களுக்கு இன்னிலிருந்து 7:30 ஆரம்பம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். குடியாத்தம்.